இன்னைக்கு நாம RTX 3060, RTX 3050, GTX 1650 ஓட Lumion பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். Lumion போட்டோ அண்ட் வீடியோ ரெண்டரிங்க்கு இந்த மூணு கிராபிக்ஸ் கார்டும் எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு பார்க்கலாம். நாங்க Lumion அப்ளிகேஷனுக்கு ஸ்பெஷலா PC பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரெக்யர்மென்ட் இருந்தா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் RTX 3060 12GB கிராபிக் கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். Lumion 11.5 ஓட பெஞ்ச்மார்க் படி இந்த கிராபிக் கார்டு ஹைலி ரெக்கமெண்டட்லயே இருக்கு. இந்த கிராபிக் கார்டு யூஸ் பண்ணி Lumionல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ரெண்டர் அவுட் எடுக்கலாம், இன்க்ளூடிங் 4K. Lumionலயே இன்பில்டா இருக்கிற 7th எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி ரெண்டர் டைம் செக் பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸ் வந்து குவாலிட்டி அவுட்புட் 3 ஸ்டார், 30 FPS, Full HD இதுல தான் நம்ம ரெண்டர் பண்ண போறோம். இந்த ஃபைலை ரெண்டர் பண்ணி பார்த்ததுல 22 minutes 39 செகண்ட்ஸ்ல ரெண்டரிங் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைலோட டியூரேஷன் வந்து 23 செகண்ட்ஸ். நீங்க உங்க பிசில சேம் எக்ஸாம்பிள் ஃபைலை ஓபன் பண்ணி ரெண்டர் அவுட் செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உங்க பிசியும் இந்த பிசியும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். டைம் வச்சு நீங்க ஈஸியா கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி போட்டோ ரெண்டரிங் டைம் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஃபுல் போட்டோ செட் Full HDல ரெண்டர் பண்ணி பார்த்ததுல 1 minute 56 செகண்ட்ஸ்லயே இந்த ப்ராஜெக்ட் ரெண்டர் ஆகி முடிஞ்சிருச்சு. செகண்ட் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி FPS செக் பண்ணி பார்க்கலாம். இந்த RTX 3060 12GB கிராபிக் கார்டு இந்த ப்ராஜெக்ட்ல செக் பண்ணி பார்த்ததுல ஆவரேஜா 30+ FPS கொடுக்குது. நீங்க உங்களோட கிராபிக் கார்டை ஈஸியாவே இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சேம் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போற கிராபிக் கார்டு RTX 3050 8GB. இந்த கார்டு Lumionோட 11.5 பெஞ்ச்மார்க் படி ரெக்கமெண்டட்ல தான் இருக்கு. இந்த கார்டை யூஸ் பண்ணியுமே நீங்க Lumionல இருக்கிற எல்லா செட்டிங்ஸ்லயும் அவுட்புட் எடுக்கலாம். 3060 செக் பண்ண மாதிரியே 3050 சேம் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் சேம் செட்டிங்ஸ்ல வீடியோ ரெண்டர் பண்ணி பார்த்ததுல இந்த கார்டை எடுத்துக்கிட்ட டைம் 30 minutes 35 செகண்ட்ஸ். இந்த 3050 கிராபிக் கார்டு சேம் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் சேம் போட்டோஸ் சேம் செட்டிங்ஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்ததுல எடுத்துக்கிட்ட டைம் 2 minutes 36 செகண்ட்ஸ். அதே மாதிரி இந்த கார்டு சேம் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி FPS செக் பண்ணி பார்த்ததுல ஆவரேஜா இந்த கார்டு கொடுக்குற FPS 22+. நெக்ஸ்ட் நாம செக் பண்ண போற கிராபிக் கார்டு GTX 1650 4GB. இந்த கார்டு Lumionோட பெஞ்ச்மார்க் படி மினிமம் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு. இந்த கார்டை யூஸ் பண்ணியுமே நீங்க Lumion ஒர்க் பண்ணலாம். ஆனா இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க Lumionல 4K வீடியோ அவுட் எடுக்கவே முடியாது. ஏன்னா இதோட VRAM பத்தாது. 4K வீடியோ அவுட் எடுக்கிறதுக்கு மினிமம் 6GB ஆஃப் VRAM இருக்கிற கிராபிக் கார்டு கண்டிப்பா வாங்கணும். பட் பட்ஜெட் லெவல்ல Lumion யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க போகக்கூடிய கார்டு தான் இந்த GTX 1650. இதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். GTX 1650 சேம் ப்ராஜெக்ட் சேம் செட்டிங்ஸ்ல வீடியோ ரெண்டர் பண்ணி பார்த்ததுல இந்த கார்டு எடுத்துக்கிட்ட டைம் 1 hour 16 minutes 45 செகண்ட்ஸ். அதே மாதிரி போட்டோ ரெண்டர்ல சேம் ப்ராஜெக்ட் சேம் செட்டிங்ஸ்ல இந்த கார்டு எடுத்துக்கிட்ட டைம் 7 minutes 7 செகண்ட்ஸ். சேம் ப்ராஜெக்ட் சேம் செட்டிங்ஸ்ல FPS செக் பண்ணி பார்த்ததுல இந்த கார்டு கொடுக்கக்கூடிய FPS 14+. இதுதான் இன்னைக்கு நம்ம செக் பண்ண ஓவரால் ரிசல்ட். RTX 3060 போட்டோ ரெண்டரிங் 1.56 மினிட்ஸ்ல முடிஞ்சிருக்கு. 3050 2.36 மினிட்ஸ், GTX 1650 7.7 மினிட்ஸ். அப்புறம் வீடியோ ரெண்டரிங் RTX 3060 22.39 மினிட்ஸ், RTX 3050 30.35 மினிட்ஸ், GTX 1650 1.25 மணி நேரம் எடுத்திருக்கு அந்த ரெண்டரிங்க்கு. நீங்க ஹையர் எண்ட் கார்ட்ஸ் வாங்க எந்த அளவுக்கு உங்களோட ப்ராஜெக்ட் ரெண்டரிங் டைம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல காமிச்சிருக்கோம். சோ நீங்க ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கையில இருக்கு, ரெண்டரிங் டைமை கம்மி பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஹையர் எண்ட் கிராபிக்ஸ் கார்டை வாங்குனீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே உங்களுக்கு இவ்வளவு டைம் சேவ் ஆகும். சோ நீங்க Lumionக்கு PC பர்ச்சேஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஹையர் எண்ட் கிராபிக்ஸ் கார்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நாங்க ரெகுலரா இந்த மாதிரி கம்பேரிசன் வீடியோஸும் PC பில்ட் வீடியோஸும் எங்க சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்.